வானிலை நிலவரம் தொடர்பாக சென்னை வானிலை மைய இயக்குனர் ரமணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். குமரிக்கடல் பகுதியில் மேலடுக்கு சுழற்சியாக நீடிக்கின்றது. இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் இரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. மிக அதிகமான மழை 9 சென்டிமீட்டர் பாபநாசத்தில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக மகாபலிபுரத்தில் 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான வாய்ப்புண்டு. இந்த சொப்போலா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயலானது இன்று காலை 8 மணி அளவிலே ஒமான் நாட்டில் உள்ள சலாலா நகரிற்கு கிழக்கு தென்கிழக்கே 850 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வலுவடைந்து கடும் தீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்புண்டு. அது யமான் மற்றும் ஒமான் கடற்கரை நோக்கி நகரும். அதன் காரணமாக தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆமா, அது சொப்போலா அப்படின்னு பேரு. ஸ்பெல்லிங் சப்பாலான்னு வரும், ப்ரொனன்சியேஷன் சொப்பாலான்னு பண்ணணும். சலாலா நகரம் இருக்கு ஒமான் நாட்டில். அதற்கு கிழக்கு தென்கிழக்கே 850 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. ஆமா ஆமா ஆமா, அது வந்து இப்போ கடும் தீவிர புயலாக மாற போகிறது. அதாவது எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம். அடுத்தது சூப்பர் சைக்ளோனா கூட மாறும், அதி தீவிர புயலாக கூட மாறும். கடக்கும் போது கிட்டத்தட்ட 2ஆம் நவம்பர் தான் கிடக்கும். 2ஆம் தான் அது ஒமான் யமான் கடற்கரை அருகே கிடக்கும். நல்ல கண் பாதியே தெரியுது பாருங்க. ஒரு புயல கண் தெரிஞ்சுன்னா ரொம்ப தீவிரம் அடைஞ்சுன்னு அர்த்தம். ஓகே, சொப்பாலா ஒன்ஸ் மோர். சார் திருப்பி சொல்லுமா சார்? எந்த சைடு? இந்த சைடா அந்த சைடா? சரி சரி சரி, அவங்க பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம்.